ஆதியாகமம் 36, 37, அப்போஸ்தலர் 19 நம்ம வாசித்தோம். இதுல ஆதியாகமம் 37ல பாத்தீங்கன்னா யோசேப்பை வந்து அந்த குழிக்குள்ள போடுகிற இந்த காரியங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். தன்னுடைய சகோதரர்களை அவர் தேடி போவாரு. அப்போ தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்க வந்து நின்று இவரை வந்து கைட் பண்றதா நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ இந்த தோத்தான்ற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. 2 ராஜாக்கள் 6:13 வரும். எலிசா தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு போறதுக்காக அந்த சீரிய ராஜா வந்து ஆட்களை அனுப்புவான். அப்போ வந்து கேயாசி பயப்படுவாரு, ஒரு பெரிய கூட்டம் வருது நம்மளை பிடிச்சிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எலிசா வந்து சொல்வாரு, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துடலும் அப்படின்னும் போது அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இந்த எலிசா தீர்க்கதரிசி இருந்த வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பதற்காக இருக்கிறத கேயாசியும் பார்ப்பாரு. சோ அதுக்கு பிறகுதான் அவர் சொல்வாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அநேகம் சொல்லிட்டு. சோ அந்த இடம் தான் இந்த தோத்தான். ஓகே, அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது எத்தனை எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் கொண்டு பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்க கூட நம்ம பார்த்தோம்னா யோசேப்பை கொலை பண்ணணும்னு தான் அவங்க ஆக்சுவலா பிளான் பண்றாங்க. இவனை வந்து நம்ம கொலை செஞ்சிருவோம், அப்போ அவன் சொன்ன அந்த சுப்படங்கள்லாம் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ காட் வந்து அங்க எப்படி யோசேப்பை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாரு பாருங்களேன். ரூபன் அப்படியே ஒரு ஸ்டெப் மாறாரு. இல்ல நம்ம கொல்றதை விட குழியில போட்டோம்னா அவனே செத்து போயிடுவான், எதுக்கு நம்ம கை ரத்தக்கரை படியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அப்போ குழியில போட்டுறாங்க. போட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து யூதா வர்றாரு. யூதா என்ன சொல்றாரு, இவன் சாகுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, வித்துட்டோம்னா அந்த காசாவது நமக்கு கிடைக்கும், ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப். இது வந்து அவங்களுக்கே தெரியாது, ஆனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சீரிய ராணுவமே வந்தா கூட தோத்தானில் இருக்கிற அந்த எலிசாவின் மேல் கை போட முடியவில்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் அந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் விரோதமாய் எழும்பினாலும் கூட கர்த்தர் அழகா எங்க போகணுமோ நீட்டா ஜென்டிலா இந்த யோசேப்பை அழைத்து செல்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நமக்குள்ளேயும் கிறிஸ்து வாழும்போது, நம்மை முழுவதுமாய் கிறிஸ்து ஆளுகை செய்வதற்கு அனுமதிக்கும் போது நம்ம மூலமாகவும் அநேக அற்புதங்களை செய்வார், அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. நம்ம ஊர் பேர் வேணா தோத்தானா இருக்கலாம், ஆனா கிறிஸ்து நம்மோடு இருந்தார்னா எந்த இடமா இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். எத்தனை பேர் நம்மை சூழ்ந்தாலும் இராணுவமே வந்தாலும் ஜெயம் நமக்கு தான். காட் பிளஸ் யூ.